Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Meenakshi Faculty of Physiotherapy and Occupational Therapy. Admissions open for BPT, MPT and BOT. Apply now. Hey, Tewatiyave, Rahul Tewatiyave. விஜிபி மெரைன் கிங்டம்னு பக்கத்தில் ஏதோ ஒரு தெருவில் இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா மெரைன் கிங்டம் உள்ளே இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. வண்டி சொல்லியிருந்தேங்க தனஞ்சயன், நான் வண்டி சொல்லியிருந்தேன், இன்னும் வரலீங்களே. காலைல 8:30 மணிக்கு வரீங்களா? ஒரு ஆனிவர்சரியில் வந்து இங்கே உட்காந்துக்கிறீங்க. 1 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கே போனீங்க? அது கோயிலுக்கு போனோம், அப்புறம் இங்கே வந்துட்டோம். காலைல கோயிலுக்கு போயிட்டு வர இதுவா இது? சரி, உங்களை பார்க்க தான் வந்தோம். ஊட்டியில் ஒரு ஹோட்டல் இருக்குது, நாங்கள் அங்கே தான் போய் எல்லா படமும் எழுதுவேன். என்னோட ஃப்ரெண்டோட நான் வந்து அரேஞ்ச் பண்ணேன். நீங்கள் 2 பேரும் அங்கே போயிட்டு வரீங்களா? 2 days ஆனிவர்சரி. பரவாயில்ல, இல்லை நான் இங்கே தான். ஏன்னா ஓடையாடா போகிறேன். இது எங்கள் அக்காவோட மேரேஜ். சூப்பர்ப்பா, தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்ஸ் மீட்டில் சொல்லியிருந்தீங்க சார், இந்த மாதிரி விஜய்க்கு வந்து ஒரு கதை பண்ணி. ஏன் விஜய் சும்மா இருந்தாலும் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க போல ஜெகன். மிஸ்டர் ஏகே அவர்களுக்கு ஏதாவது கதை வைத்திருக்கிறீர்களா? உண்மையை சொல்லணுன்னா வந்து And yes, welcome behind Woods viewers, and this is the day. This is the day to celebrate the confidence, celebrate the hard work, celebrate the consistency. ஆர்ஜேவாக இருந்தார், ஆக்டர் ஆனார், டைரக்டர் ஆகிட்டார். அதுக்காக இந்த ஃபேன்ஸ் மீட் ஆனா நோ 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 நோ. இட்ஸ் ஆல் அபவுட் செலிப்ரேட்டிங் த இன்ஸ்பிரேஷன். நம்மளேருந்து ஒருத்தர் பெரிய ஆளானா, நம்மளேருந்து ஒருத்தர் நமக்கே இன்ஸ்பிரேஷனாக எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அந்த அளவுக்கு சந்தோஷம் மிஸ்டர் ஆர்ஜே பாலாஜியோட வளர்ச்சியை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே அடையுது. So, this is the time to welcome Mr. RJ Balaji with his favorite Sir, வணக்கம். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப வருஷத்துல வந்து பயங்கரமான ஒரு இன்ட்ரோவா. This is the day. This is the day. Yeah, this is the ஒரு மார்ட்டின் லூதர் கிங் ஸ்பீச் எல்லாம் இருக்கும்ல. கண்டிப்பா அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இது. ஸோ உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? லைக் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டார்டட் ஃப்ரம் ஆர்ஜேவா ஸ்டார்ட் பண்றீங்க, ஆக்டராக மாறுறீங்க, இப்போ டேரக்டராகவும் ஆகிட்டீங்க. லைக் டேரக்டராக ஆகிட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆகிட்டீங்க. ஸோ திஸ் இஸ் த டேன்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சிருக்கீங்களா? ஒரு நாள் நமக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் உருவாகும், நம்ம போனால் ஓகே அண்ணா உங்களை பார்க்க தானே எவ்வளோ தூரத்தில் வந்து இருக்கோம், 60 கிலோமீட்டர் தாண்டினாலும் உங்களை பார்க்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ரசிகர்கள் கூட்டம் உண்டாகும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? எனக்கு இது வந்து இது நிஜமாலே நம்மளை பார்க்க தான் வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் யோசிச்சதே கிடையாது. அது வந்து அதான் கடவுளோட பிளெஸ்ஸிங். அது காட்ஸ் பீன் வெரி கைண்ட். எல்லாருக்குமே ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கும். நான் ஒண்டி தான் ஸ்பெஷல் டேலண்ட்டோடு இருக்கேன், நான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ற தாட் வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் அது வந்து கடவுள் வந்து நம்மளோட டேலண்ட்டையும் மீறி அவர் நம்மளை பிளெஸ் பண்ணதுனால தான் இதெல்லாம் நடக்குது. அப்படி தான் ஐ எம் வர்தி ஆஃப் இட்டான்னு தெரியாது. பட் he has blessed with me. இந்த மாதிரி இவ்வளோ நல்ல பேர், அதுவும் காலையில் வந்து எங்கே பாருங்கள் ஆனிவர்சரிக்கு வந்த 2 பேர். ஏங்க ஒரு கல்யாணம் முதல் ஆனிவர்சரி, அம்மா அவர் தான் சொல்கிறாரு விவசாயி இல்லாமல் ஆர்ஜே பாலாஜி போய் பார்க்கலாமான்னு. இதெல்லாமா ஒரு ஆனிவர்சரி பிளானு. அது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ நினச்சதெல்லாம் இல்லை பெருசாக. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்களுடைய படங்களுக்கு மிஸ்டர் வசந்தன் குமார் தான், நீங்கள் தான் ஒரு பிராண்டாக இருக்கீங்க. லைக் அப்படி சேரை போட்டு இப்படி திருப்பினீங்கன்னா ஓகே. என்ன காரணம்னா திஸ் இஸ் த டே. எஸ், கண்டிப்பாக திஸ் இஸ் த டே. ஏன்னா இப்போ அவர் எப்படி அவர்கிட்ட கேட்பாங்க, சார் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வச்சு நீங்கள் பிராண்டிங் பண்ணணும்னா ஏன் நான் காசு செலவு பண்ணுறேன், எனக்கு நான் தான் பிராண்டாக இருக்கணும். அதே போல் தான் உங்கள் படங்களுக்கு இப்போ நீங்கள் கொடுத்துருக்க இந்த ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இல்லை இந்த கதை உருவாகும் போதே அதுக்கு பெரிய பிராண்ட் யாருன்னு கேட்டால் இட்ஸ் ஆப்வியஸ்லி மேபி இந்த படத்துக்கு சத்யராஜ் சார், ஊர்வசி மேம்லாம் இருந்தாலும் இந்த பிராண்ட் இஸ் யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக இட்ஸ் ஆர்ஜே பாலாஜி. அது அந்த ஒரு நம்பிக்கை அண்ட் கான்ஃபிடன்ஸ் எப்படி வந்துச்சு? லைக் மக்கள் கொடுத்ததா இல்லை ஓகே மக்கள் மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கையா? பேசிக்காக வந்து அந்த இது சொல்லுவாங்கள்ல, திஸ் இஸ் த டேனும் போது உங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கும், நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். அது மாதிரி வேறு யாருமே இல்லை இந்த படத்துலையும், நானே தான் பண்ணி ஆகணுன்ற மாதிரி. இப்போ வந்து மூக்குத்தி அம்மன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நயன்தாரா அவங்க வந்து அம்மனை நடிச்சிருப்பாங்க. பட் ஆனால் கிளியராக கான்ட்ராக்ட்லேயே இருக்கும் அவங்க ப்ரமோஷன் வரமாட்டாங்கன்னு. ஸோ இப்போ எனக்கு எடுக்கும் போதே எங்களுக்கு வந்து தெரியும், இதை வந்து எடுக்கிறதோடு இல்லாமல் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது வந்து நான் தான் சேர்த்தாகணும். மற்றதில் அந்த படத்தில் யாருமே கிடையாது. ஊர்வசி மேம் வந்து ஷூட்டிங் வருது தான் அவங்களோட மெயின் வேலை. அவங்கள வந்து இப்போ நீங்கள் அவங்க ஏன்னா அந்த ஓல்ட் ஸ்கூல் தாட் அவங்களுக்கு இருக்கும், மேம் இது மாதிரி ப்ரொமோஷன் வரணும்னா அதுக்கு தனி பேமெண்ட்டா அப்படின்ற ஜென்ரேஷன்.
அவங்க கேட்பாங்கன்னு இல்லை. ஏன்னா அந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களே வந்து ப்ரொமோஷன்ற ஒரு விஷயத்தை பெருசாக எடுத்து பண்ணாத. ஸோ மூக்குத்தி அம்மனில் நான் ஒண்டி தான் பண்ணி ஆகணும்னு இருந்தது. எல்கேஜிலையும் அதே மாதிரி தான். எல்கேஜியில் என்ன அப்படின்னா முதல் படம் இவன் வந்து இத்தனை நாள் மற்ற இடத்துல நல்ல வேலை பண்ணியிருக்கான், இதில் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்றத நம்ம தான் போய் சேர்க்கணுன்றது. இந்த படத்துலையும் ஆப்வியஸ்லி அதே தான். சத்யராஜ் சார், ஊர்வசி மேம் போன ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ், அவங்க வந்து மேக்ஸிமம் எனக்கு 2 நாள் கொடுத்தாங்க ப்ரொமோஷனுக்கு. 2 நாள் வரேன் பாலாஜி அப்படின்னாங்க. அதில் என்ன பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ண, மீதி இருக்கிற 20 நாள் அப்போ யார் பண்ணுறது? ஸோ அதனால் கான்ஃபிடென்ஸ் இல்லை, தேவை அது. ரெண்டாவது வந்து இன்னொன்று, இந்த ப்ரொமோஷன் வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு சோஃபா செட்டில் உட்காந்து இந்த படத்தில் மியூசிக் பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்தீங்கன்னான்னு இல்லாமல் என்ன நம்மளே பண்ணலாம். நான் தான் சொல்கிறேனே, இவ்வளோ ப்ரொமோஷன் நாங்கள் பண்ணியும் இந்த படம் வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் பிக்கப் ஆகி இப்போ நல்லா போயிட்டுருக்கு. ரைட். ஸோ இதை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணுன்றதுனால தான். மற்றபடி கான்ஃபிடென்ஸில் 2ஆம் பட்சம் தான். என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கேட்டாங்க, லைக் காலேஜ் முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன்னு. ஆர்ஜே பாலாஜி கூட தான் அப்படி பண்ணார், அவர் கரெக்டாக செட்டில் ஆகிறல. அவங்க வந்து சவுண்ட் ரெயின்போ காலையில் ஒரு அனிதா மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ தே வில் டேக் கேர், அவங்க ஒரு நம்மள ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுப்பாங்கன்னு. ஸோ வாட் இஃப் சம் ஒன் ஆஸ்க்ஸ் யூ, சார் இப்போ நானும் காலேஜ் படிக்கிறேன் சார், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஸோ உங்களை மாதிரி நானும் வாழ்க்கையில் முன்னேறிடுவேன், நான் ஹார்ட் ஒர்க்கிங் ரெடியாக இருக்கேன் சார், ஆனால் வெளியில் இருக்கவங்களாம் செட்டில் ஆகிட்டு பண்ணுப்பா கல்யாணம், அப்போ தான்ப்பா நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்குறது வந்து கேட்கும் போதே எனக்கு நெளிய தோணுது. ஐயோ என்ன இந்த கேள்வி. ஆக்சுவலாக நான் காலேஜ் படிக்கிறேன் சார், நானும் உங்களை மாதிரி மீடியாவில் வேலைக்கு வரட்டான்னு கேட்டால் அது நியாயமான கேள்வியாக இருக்கும். நான் காலேஜ் படிக்கிறேன் சார், நான் என்ன கல்யாண மாலை மோகனா? இல்லை எப்படி வேணால் எடுத்துக்கிறாங்களா இந்த, அதுக்காக கேட்குறேன். இல்லை இப்போது எனக்கு வந்து ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஜுரம் போகும், இன்னொருத்தருக்கு 2 மாத்திரை சாப்பிட்ணும், இன்னொருத்தருக்கு வந்து மாத்திரையே சாப்பிட தேவையில்லை. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மெடிசனை ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது, ஒரே லைஃப் ஸ்டைலை வந்து சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நிறையா ஸ்கூலில் காலேஜிலலாம் போய் நான் பேசும்போது அந்த பிரின்ஸிபலோ இல்லை ஹெட் மிஸ்ட்ரஸோ அவங்க வந்து என்கிட்ட பர்சனலாக, பாலாஜி சார் ப்ளீஸ் நீங்கள் 12th ஃபெயில் ஆனதை சொல்லாதீங்க அப்படின்வாங்க. ஏன்னா இது நீங்கள் சொன்ன மாதிரி சில பசங்களுக்கு வந்து பரவாயில்ல படிக்கலனாலும் ஓகே தான் அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக கண்டிப்பாக நல்லா படிக்கணும், படிப்பு தான் பேஸ். அதான் நான் சொல்கிறது வந்து ஒரு 15 ஜென்ரேஷன் ஆஃப் என்னோடய குடும்பம் இருக்குன்னா நான் தான் ஒரே டிகிரி ஹோல்டர், ஃபஸ்ட்டு டிகிரி ஹோல்டர். முதல்ல எங்கள் குடும்பத்துலேருந்து காலேஜுக்கு போய் படித்தது நான் தான். அது 2வது டிகிரி பிஜி டிகிரி வாங்கினது நான் தான். ஸோ இதில் வந்து பெருமை என்னென்னா, பெருமை எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக அந்த 4-5 வருஷம் காலேஜுக்கு போகிற டைமில் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும்ல, அந்த எக்ஸ்போஷர் தான் என்னை மற்ற வேலைகள்லாம் பண்ண வச்சு. ஸோ படிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் 12th ஃபெயில் ஆகிறேன் அப்படின்னு சொன்னதுனால நான் அதை விளையாட்டாக எடுத்துக்கிட்டேன்னு கிடையாது. அதே மாதிரி நான் 21 வயசில் பண்ணிட்டேன், அப்போ எல்லாருக்குமே லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிலாம். இது தனித்தனியான ஆளுங்களோட பெர்செப்ஷன், அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது. ப்ராபப்ளி நான் அன்றைக்கி சீக்கிரம் கல்யாணம் பண்ணது இட் மேட் மீ அ பெட்டர் பர்சன். கொஞ்சம் சீக்கிரமாகவே என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் இருக்கோ அதை முதலே ஃபேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெட்டரான நிலைமைக்கு இப்போ இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ ஆனால் இதே வந்து உங்களுக்கு நடக்கும்னு இன்னொருத்தருக்கு என்னால் சொல்ல முடியாது. அண்ட் கண்டிப்பாக வந்து இவன் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டான், இவன் படிக்கல அப்படின்றது இன்னொருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆகணும். யாரையுமே இப்போ என்னன்னு இல்லை, யாரையுமே எக்ஸாம்பிளாக எடுத்து பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த படத்தில் குறிப்பாக பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி எல்கேஜியில் பார்த்த ஆர்ஜே பாலாஜி, மூக்குத்தி அம்மனில் பார்த்த ஆர்ஜே பாலாஜி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் தெரியுறீங்க. லைக் மேபி ஸ்பெக்ஸ் இல்லாத ஒரு ஆர்ஜே பாலாஜி அப்படி சொல்லலான்னு. லைக் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது இருக்கட்டும், நீங்கள் ஆக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கோவமான ஆர்ஜே பாலாஜி, லைட்டாக கொஞ்சம் உருன்னு இருக்கிற ஒரு ஆர்ஜே பாலாஜின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு நீங்கள் வேணும்னே அடாப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம், ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே. லைக் எப்போ ஆர்ஜே பாலாஜி வந்தாலே ஓகே காமெடி பண்ணுவார், கவுண்டர் பண்ணுவார், இது இல்லாமல் இன்னொரு சைடு பார்க்கலாமே, அதுக்கான ஒரு முயற்சின்னு சொல்லலாமா? கோவன்னு சொன்னது வந்து எங்கள் ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கிறேன், என் டீமுக்கு தெரியும். நான் பயங்கரமாக கோவப்படுவேன் நிஜத்தில். இன்டர்வியூவில் அம்மாவும் சொல்லியிருந்தாங்க ஷார்ட் டெம்பர்ட். ஆமாம், கொஞ்சம் பயங்கரமாக கோவம் வரும். பட் ஆனால் இந்த படத்தில் வந்து இந்த பையன் வந்து லவுடாக இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. ஏன்னா இதில் வந்து லைட்டாக சத்யராஜ் சார் கொஞ்சம் லவுடாக இருப்பார், அந்த பாட்டி லவுடாக இருப்பாங்க, அண்ட் சில சீன்ஸில் அம்மாவும் லவுடாக இருப்பாங்க. சரி நம்ம லவுடாக இருக்கக்கூடாது, ஏன்னா இந்த பையன் வந்து அந்த ஃபேமிலியில் நடக்கிற பிரச்சனையில் மாட்டிட்டு முழிக்கும் போது இவனும் கத்தினா குடும்பமே கத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்றதுனால இந்த தம்பியும் என்னோட கேரக்டரும் கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கணும் அப்படின்றதுனால. பட் ஆனால் அது உண்மையிலேயே சொல்லணுன்னா ஊர்வசி மேம், சத்யராஜ் சார் ரொம்ப நல்லா நடிக்கிற ஆக்டர்ஸ்ன்றதுனால அவங்க நடுவில் இருக்கும்போது நம்மளும் கொஞ்சம் பெட்டராக. ஏன்னா இப்போ திரும்பி இப்படி பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். அது வந்து கூட இருக்கிற ஆக்டர்ஸ் தான் கொடுக்கணும். அது வந்து அந்த ஸ்கிரிப்டில் இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு நடிக்கும்போது ஒரு 15 செகண்ட் சும்மாவே பார்க்கணும். நான் இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையிலே அதை பண்ணதில்லை. ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன் அப்படி தான் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு. சில பேர் வந்து அண்ணா ரொமான்ஸ் பண்ணாதீங்க, நீங்கள் ரொமான்ஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன சொன்னீங்க, ஸ்க்ரீனில் கிஸ் பண்ண மாட்டேன்னு தானே சொன்னீங்க அப்படின்னா. ஆக்சுவலாக நான் வந்து அது கண்ணத்தில் இதோ இப்படி தான் ஒரு முத்தம் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கே நிறைய பேர் கோவம்லாம் வந்திருக்கு. பட் ஆனால் ஜென்ரலாக யுனானிமஸாக நல்ல ஆக்டிங்னு எனக்கு ஒரு மாதிரி நிறைய மெசேஜஸோ இல்லை சொன்னவங்களோ சொல்லியிருக்காங்க. அது காரணம் வந்து கூட நடிக்கிற நடிகர்கள் அவங்களாம் பெரிய ஆளுங்க. இந்த பூவோடு சேர்ந்த நாரும் மணந்துருச்சு.
சரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்கேஜியில் வந்து பிரியானந்த் கூட அந்த லவ் ஸ்டோரி கூட ஒரு மாதிரி காமிக்கலாக தான் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. அது லவ்வே இருக்காது. கிட்டத்தட்ட அந்த ஒரு பாட்டில் மட்டும் வைக்கலாமே, அந்த திமிரு காட்டாதி பாட்டில் மட்டும் அப்படியே ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதில் ஓகே ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி ஒன்று லவ் ஸ்டோரி தான் அதை உள்ளே கிரியேட் பண்ணுறீங்க. லைக் அந்த கிசிங் சீன்லாம் இருக்கணும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு த ஃபர்ஸ்ட் டைம் ரொமான்டிக் ஆஃப் தர் ஆர்ஜே பாலாஜின்ற போது? இல்லை இது வந்து அதை எழுதுகிறோம்ல, அந்த படம் வந்து ஹிந்தியில் வந்து அந்த சீன் வந்து இன்னும் வந்து இன்டிமேட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் அந்த எழுத ஆரம்பிக்கும் போதே நான் அப்பர்ணா பாலமுரளி கிட்ட போய் எழுதுறதுக்கு முன்னாடி அவங்கள நான் மீட் பண்ணி ஐடியா இந்த படம்னும் போதே நான் அவங்ககிட்ட சொன்னது என்னென்னா, அந்த சீன் வந்து அந்த மோஸ்ட்லி இருக்காது, இருந்தாலும் வந்து அதில் 1% இருக்கும். ஆனால் ஏன்னா எங்களுக்கே வந்து அது பண்ண வேணாம். ஏன்னா இப்போ நீங்கள் சும்மா கண்ணத்தில் போயிட்டு இவ்வளோ பக்கத்துலேருந்து இப்படி இது பண்ணதுக்கே ஆனால் நீங்கள் ஏன்னா லவ்லாம் பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. ஏன்பா என்னப்பா படத்தில் தானேப்பா லவ் பண்ண, ஆனால் அப்பெல்லாம் பண்ணாதீங்கண்ணா. ஸோ அதனால் வந்து ரொம்ப தெளிவாக தான் அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி எந்த படத்துலையும் கண்ணாடியே நான் ஒரு 4 வருஷம் கழித்து கண்ணிலேருந்து கழட்டியிருக்கேன். அதுவே வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு டைம் தேவை. ஸோ இப்போது அதனால தான் நான் வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் சொல்கிற எல்கேஜிலையும் வந்து லவ் பிரதானமாக இருக்கக்கூடாது, ஆனால் ஹீரோயின் இருக்கணும். மூக்குத்தி அம்மன்லேயும் வந்து என்னென்னா லவ் இருக்கக்கூடாது, பட் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரெசன்ட், ஸ்டார் ப்ரெசன்ட், அது அம்மனா வச்சுக்கலாம். இந்த படத்துலையுமே என்னென்னா அப்பா அம்மாவோட கதை இது, அதில் எனக்கான ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருந்தால் தான் எனக்கு ஒரு ப்ராப்ளமே இருக்கும், இல்லைன்னா இந்த படத்தில் எனக்கு பிரச்சனையே இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி படத்தில் லவ் இருக்குது, அதை டிக்னிஃபைடாக காமிக்கணும் அப்படின்னு நினச்சோம். பர்டிகுலராக ஒரு சீனில் நீங்கள் ஊர்வசி மேம் பார்த்துட்டு அப்படியே பார்ப்பீங்க, பார்த்துட்டு அப்படியே அழுதுனா மானம் வந்து ஒரு கட்டி பிடிப்பீங்க. ஸோ அந்த பர்டிகுலர் சீன் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டி லைக் ஓவர் அப்படி நீங்கள் ஒரு எமோட் பண்ணி அதான் நீங்கள் ரேடியோவில் சொல்வீங்க. பட் திஸ் இஸ் லைக் கொஞ்சம் எமோஷ்னலாக நீங்கள் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சீன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு பயங்கரமாக பிடிச்சது. ஒரு நம்ம ஃபஸ்ட்டு டேக் வச்சோமா செகண்ட் டேக் வச்சோமா சார்? ஆக்சுவலாக வந்து நான் பயங்கரமாக நடிச்சிட்ட மாதிரி எனக்கு ஒரு இந்த படத்தில் நீங்கள் பார்த்தது வந்து ஃபஸ்ட்டு டேக். ஓகே, ஒரே டேக் தான் எடுத்து முடித்தோன்னே எனக்கு ரொம்ப உண்மையாக இருந்தது. நான் நல்லா நடித்தேன்னா தெரியாது, ஆனால் எனக்கு வந்து உண்மையாக ஃபீல் ஆச்சு. அப்புறம் போயிட்டு நான் சார்கிட்ட சொன்னேன் இது ஓகே இல்லை சார், அவருக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்போ அந்த கேமராமேன் வந்து ஏதோ ஒரு சார் பின்னாடி சின்னதாக இந்த லைட் வண்டி கரெக்ஷன் இருக்குது, இன்னொரு டேக் போகலான்னு எனக்கு வெறி ஆகிடுச்சு. வெறி ஆகி எனக்கே நடிப்பு இவ்வளோதாங்க வரும், இது வரும்போதே எடுத்துக்கோங்கண்ணா. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ அப்படின்னா 2வது பண்ணோம், 3வதுலாம் பண்ணோன்னு நினைக்கிறேன். கடைசியில் ஆனால் வந்து ஃபைனலாக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டேக்கை தான் வச்சோம். ஏன்னா எங்களுக்கும் அது ரொம்ப உண்மையாக இருந்த மாதிரி இருந்தது. அது நல்ல நடிப்பான்னு எனக்கு தெரியாது. நானே வந்து அது டப்பிங் பண்ணும்போது சொன்னேன், பார்க்குறதுக்கு எனக்குள் ஒருவன் படத்தில் நேபாளியா கமல் வந்திருப்பார் ஒரு படத்தில். நான் இப்படி புருவத்தை இப்படி பண்ணும்போது அந்த ஃபீல் தான் இருக்கும் எனக்கு. இப்போ எனக்கு டப்பிங்லலாம் பார்க்கும்போது அப்படி இருந்தது. பட் ஆனால் உண்மையாக இருந்த மாதிரி இருந்தது. அதான் நிறைய பேருக்கு அது கனெக்டும் ஆகிருக்கு. கொஞ்சம் அந்த இடத்துல நாங்கள் அழுதோம். ஏன்னா நான் யாருமே வந்து ஏன் நான் அழுதலாம் நடிக்கிறீங்கன்னு கேட்கல. ஆனால் நீங்கள் அழும்போது நானும் அழுதுட்டேன் போது பரவாயில்லையே நம்ம நடிச்சிட்டோமே அப்படி இருந்தது. ஓகே, நீங்கள் முன்னாடி சொல்வீங்கல்ல டேரக்டர்ஸ்லாம் வருவாங்க, எனக்கு தனியாக டைலாக்லாம் கொடுக்க மாட்டாங்க, இங்கே 2 போட்டுங்க அங்கே 2 போட்டு போங்கன்னு. அதுலேருந்து ஓகே எனக்கு இந்த மாதிரிலாம் வேணாம், என் படத்தில் நான் பண்ணாலும் அங்கங்கே கவுண்டர்ஸாக போட வேணாம், நான் சீனுக்கு ரியாக்ட் பண்ணுறேனே, சீனுக்கு எமோட் பண்ணுறேனே, சீன் உள்ள என்னோட கேரக்டர் கொண்டு வரேன்னு சொல்கிறீங்களா? ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி வந்துச்சு? லைக் இப்போ நான் அழ போகிறேன்னா அழுதா அங்கே இருக்கிறவங்களுக்கும் அழ வரும். ஏன்னா நீங்கள் சிரிக்க வைக்கிறது வந்து இட்ஸ் லைக் உங்களுடைய பார்ட் ஆஃப் ஜாப் மாதிரி ரொம்ப நேச்சுரலாகவே வர விஷயம். ஓகே, நீங்கள் நார்மலாக பேசினாலும் அதில் ஒரு காமிக்கல் சென்ஸ் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி எமோஷனலாக பண்ணும்போது ஓகே ஆடியன்ஸ் என்னால் இந்த எமோஷனல் போட்டு கட்டி போட முடியும், அவனே அழ வைக்க முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் எப்போ இல்லை எந்த படம் அப்போ இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம்? மூக்குத்தி அம்மனில் தான் வந்துச்சு எங்களுக்கு டீமாகவே வந்து. அது அந்த படம் வந்து இப்போ நீங்கள் இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸோ இல்லைனா இந்த ட்விட்டரையோ இல்லை அந்த வந்து ஒரு ஆடியன்ஸ்னால் அது ஒரு சின்ன ஆடியன்ஸுங்க. இப்போ அங்கே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா ஒரு 200 கொலை பண்ணி அந்த ஒவ்வொரு கொலையும் வந்து நீங்கள் அப்படியே கத்தி இப்படி எடுத்து இப்படி குத்துறதை வந்து ஒரு 3 நிமிஷம் காமிச்சு ரத்தம் செதறதுக்கு வந்து ஒரு சிம்பனி மியூசிக் போட்டு இப்போ இது கல்ட்டு கிளாசிக் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்குன்னா, ஆக்சுவலாக மூக்குத்தி அம்மன் படம் வந்து நான் யாரை போய் கேட்டாலும் ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் என் குழந்தை 10 வாட்டி பார்த்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் 4 வாட்டி பார்த்தேன், 3 வாட்டி. அது காரணம் வெறும் காமெடியாக இருக்கிறது எல்லாம் தாண்டி அதில் ஸ்ட்ராங் ஒரு எமோஷன் இருக்கும், ஒரு அம்மாவோட எமோஷன். அதிலே நாங்கள் டிப்ரெஷன் பற்றி அந்த வேர்டை யூஸ் பண்ணாமல் சொல்லியிருப்போம். அம்மா சொல்லுவாங்க எனக்கு எல்லாமே பண்ணணுன்னு இருக்கு, ஆனால் எனக்கு உடம்பு வந்து மனசு சொல்கிறத கேட்க மாட்டேங்குது. இப்படி சொல்லும்போதெல்லாம் வந்து அவங்களுக்கு டிப்ரெஷனே அது தெரியாது. ஒரு அப்பா ஓடி போயிட்டாரு, இந்த பசங்களை நான் எப்படி கரையேற்றுவேன் அப்படின்னு வந்து டெய்லி கவலைப்படுற ஒரு அம்மா. அந்த ஃபேமிலியில் இருக்கிற கல்யாணம் ஆகணும்னு ஆசை இருக்குது, ஆனால் வந்து இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணுறது, கல்யாணமே அமைய மாட்டேங்குதுன்ற பையன், ஐயோ நம்ம படிக்கலையே வீட்டு வேலையே பார்த்துட்டு இருக்கோமேன்ற மாதிரி. ஸோ இதில் இருக்கிற எல்லா எமோஷனுமே பார்க்குறவங்களுக்கு எங்கேயோ கனெக்ட் ஆகிருக்கு. நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிற ஒரு சீன் இருக்கும், அது வந்து ஒரே ஷாட்டில் நாங்கள் எடுத்தோம். நைட்டு ஒரு 2:15 எடுத்தோம், 2:20 கால் ஷீட் முடியுது. ஸோ எனக்கு 5 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. ஆனால் அந்த சீனில் ஒரு உண்மை இருக்கும். அகெயின் அந்த சீன் தான் எங்களுக்கு வந்து இல்லை எமோஷன் வந்து ஹோல்ட் பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு படம் எடுக்கும்போது ஷோ மாதிரி படம் எடுப்பார் இவர், எல்லாரையும் கலாய்ச்சி அப்படி சொன்னாங்க.
மூக்குத்தி அம்மன் வரத்துக்கு முன்னாடி வைக்கல ராமநாராயண் படம் மாதிரி அம்மன் படம் எடுப்பாங்க. ஆக்சுவலாக வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா பாக்யராஜ் சார் படம் மாதிரி எடுப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக மக்களோட பார்வை தான் மாறிட்டு இருக்கே தவிர நாங்கள் பண்ணுறது வந்து மூக்குத்தி அம்மனில் கற்றுக்கிட்டது எங்களுக்கு எமோஷன் நல்லா வருது. இன்றைக்கி வந்து நீங்கள் பெரிய பெரிய படத்துலேயே எமோஷனே கிடையாது. இந்த படத்தில் எங்கள் நிறைய பேர் வந்து ஆடியன்ஸாக பார்த்து சொன்ன படம் வீட்டில் விசேஷமில் வந்து அண்ணன் தம்பி பேசுகிறது வந்து எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிது, ரொம்ப ஜென்யூனாக இருந்தது அப்படின்னு. எங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எடுக்கும்போதே எங்களுக்கு ஃபீல் ஆச்சு ரொம்ப நேச்சுரலாக ஒரு அண்ணன் தம்பியை காமிச்சிருக்கோம். அங்கே எதுவுமே இருக்காது அண்ணா ஐம் சாரி தம்பி ஓகேப்பா நீ தான் எனக்கு உயிர் அப்படின்றதான் இருக்காது. அவங்கக்குள்ளே ஒரு நார்மலாக நடக்கிற கான்வர்சேஷன் முடியும் போது எல்லாரையும் நல்லா. ஸோ எங்கள் ஸ்ட்ரென்த்தே அந்த எமோஷன் எழுதுறது தான். மோர் தென் காமெடி ஐ திங்க் ஆஸ் அ டீம் வி ரைட் எமோஷன்ஸ் வெல். ஓகே அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் டைம் டு உங்கள் டீம் கிட்டே கேட்கணும்னு நினைக்கிறேன்னா திஸ் இஸ் த டைம். எஸ் திஸ் இஸ் த டே மாதிரி திஸ் இஸ் த டைம். அந்த சிவாஜி த பாஸ்கெட்ல அவங்க இல்லைங்க, அவங்க வந்து ஃபேன்ஸ்ல வருவாங்கல்ல, அப்போ வந்து அவங்களுக்கான கேள்வி. இப்போ வந்து உங்க டீம் கிட்ட கேள்வி அவங்க வந்து உங்களை கேட்க போறாங்க. ஏன்னா ஆன் தி ஸ்பாட் நிறைய கேட்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, பட் சம் டென்ஷனால கேட்டிருக்க முடியாது. பட் இப்போ அப்படி கேட்க முடியாத கேள்விகள் மிஸ்டர் ஆர்ஜி பாலாஜி கிட்ட டைரக்டா கேட்கலாம். ஓஹோ இருக்கா இந்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்கா? நான் நினைச்சேன் நிறைய இன்னும் ஆக்டிவிட்டி இருக்கு. வாழ்த்துறதுக்காக நீ உட்காந்துருக்காங்க இல்ல நாங்க நட்பை பரிமாற உட்காந்துருக்கோம். இல்ல ஜெகன் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியன். அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மூக்குத்தி அம்மனுக்கு தான் முதல் வாட்டி வந்து ரைட்டிங் டீம்ல வந்து அவர் வந்து சேர்ந்தாரு. படத்துல ஜெகன் நடிச்சிருக்காரு. ஆமா பாத்துருவேன். ஆமா நிறைய நடிச்சிருந்தாரு. ஆனா அவரு என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு முத்துன்னு இருக்காங்க. அவங்க 2 பேரும் நடிப்பு திறன் பயங்கரமா காமிச்சதுனால அந்த சீனை கம்மி பண்ணிட்டோம். இல்ல இவர் கூட பரவாயில்ல, இவர் வந்து நிறைய இன்னும் விஜய் ஆண்டனியோட ஒரு படத்தில் நடிக்கிறாரு. ஸோ முத்து என்ன பண்ணுவார்னா அவரு என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிக் எஃப்எம் டைம்லேருந்து. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டா இப்போ வந்து முத்து இப்படி தான் தூங்குறீங்க முத்து அப்படின்னா ஆக்ஷன் அப்படின்னா இப்படி தான் தூங்குவார். ஏன்னா அவருக்கு ஆக்ஷன்னா வந்து மூஞ்சி வந்து எதாவது பண்ணும் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணதுனால நாங்கள் அந்த இன்னொரு சீன் எடுத்துட்டோம். சாரி முத்து. இல்லை இப்போ ரீசெண்டாக தேங்க்ஸ் மீட்டில் சொல்லியிருந்தீங்க சார் இந்த மாதிரி விஜய்க்கு வந்து ஒரு கதை பண்ணி ஏன் விஜய் சும்மா இருந்தாலும் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க போல ஜெகன். சார் பிஎன்யூஸில் இந்த மாதிரி கேள்விகள் தான் சார் கேட்கணும். அந்த மாதிரி மிஸ்டர் ஏகே அவர்களுக்கு ஏதாவது கதை வைத்திருக்கிறீர்களா? அதாவது முதல் பார்ட் ஆஃப் கேள்வியே வந்து என்னடா இதை கேட்குறீங்களே ஜெகன் நினச்சேன். உண்மையை சொல்லணுன்னா வந்து இப்போது விஜய் சாருக்கு கதை சொல்கிறது இல்லை இது மாதிரி ஒன்று நடக்கும் அப்படி நாங்கள் எதிரே பார்க்கல. நாங்கள் வந்து இந்த வீட்டில் விசேஷமோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் பண்ணியிருந்தோம். இன்ஃபேக்ட் இந்த கேள்வி கேட்ட அவரே அதுதான் பண்ணியிருந்தார். ஸோ நடுவில் ரேண்டமாக ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. பை நவம்பரோ அந்த டைமில் வந்தது. அப்போ வந்து எங்களுக்கு சும்மா ஷாக்கிங்காக இருந்தது, ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. என்னது நிஜமாலேவா அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து இது உண்மைதான்னு தெரிஞ்சோன்னே ஒரு நாங்கள் எல்லா படத்தோட ஷூட்டிங் செப்டம்பர் 30 முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சது. ஸோ வெயிட்டிங் ஃபார் வலிமை ரிலீஸ். வலிமை படம் வந்து ஏன்னா அதே ப்ரொடியூசர் அவங்க அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம படம் வந்து பண்ணுவாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தபோது நாங்கள் வந்து அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டோம். ஒரு 2.5 months ஆல்மோஸ்ட் வேலை பண்ணோம். என்ன அப்படின்னா 1 year இருக்கும்னு நினச்சோம் நாங்கள். ஒரு 1 year இருக்கும். ஏன்னா இப்போது நம்ம வெளியில் கேள்விப்படுறோம்ல விஜய் சார் இந்த படம்லாம் பண்ணுறாரு, இந்த லைனப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நானும் அந்த லைனப்லாம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஒரு 1 year இருக்கும் டைமுன்றதுனால எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பயங்கரமான ஒரு ஜானரில் ஒரு ஃபேமிலிலாம் வச்சு பயங்கர சூப்பராக ஒரு லைன் வந்து 40 minutes. அதான் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சொல்லுவோம், செகண்ட் ஹாஃப் வந்து எப்படி போகுன்றது ஒண்டி சொல்கிறேன். ஏன்னா எங்களால் அவ்வளோதான் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா வந்து ஐடியாவாக ரொம்ப பெருசு. அண்ட் இன்னொன்று இப்போ விஜய் சார் மாதிரி ஒரு ஸ்டார் வந்து நம்மக்கிட்ட கதை கேட்குறாரு, படம் பண்ணுறாரு பண்ணல செகண்டரி, பட் கேட்குறாருன்னும் போது நான் எப்போவுமே நம்புவேன் நம்மளுக்கு எப்போவுமே ஒரு சான்ஸ் கிடைக்கும், ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் லைஃப்பில். அதில் நம்ம என்ன பெஸ்ட்டு கொடுக்குறோமோ அதுதான் மற்ற டோரை ஓப்பன் பண்ணி விடும். ஸோ அந்த முதல் ஷாட்லேயே செமையாக நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுன்றதோட உண்மையாக செமையாக ஆனஸ்ட்டாக சொல்லணும், வேலை பண்ணணும் தான் நினைப்பேன். அந்த ஒரு சான்ஸ் தான் வந்து இந்த சான்ஸாக நாங்கள் நினச்சோம். ஸோ பயங்கரமாக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் அந்த டேட் கூட January 27th. ஸோ நான் அந்த டைமில் வந்து இன்ஃபேக்ட் நான் வந்து டிசம்பரில் சொல்ல வேண்டியது நான் சொல்லான்ற, அதாவது அவங்க கால் பண்ணி கேட்குற நாள் அன்றைக்கி நான் வந்து என் ஃபேமிலியோடு நான் வெளியூர் போயிட்டேன், லண்டன் போயிட்டேன் நான். ஸோ திரும்பி வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னார். ஸோ திரும்பி வந்ததுக்கப்புறம் நான் January 27th மீட் பண்ணி அந்த கதை சொல்லும்போது 2 hours அவர் கூட இருந்தேன். நார்மலாக இப்போ நம்ம விஜய் சார் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத சொல்லுவோம். பட் வந்து அந்த மீட்டிங் எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது, என்னோடய ஒர்க்கெல்லாம் பற்றி சொன்னார். அவருக்கு மூக்குத்தி அம்மன் இன்ஃபேக்ட் ரொம்ப பிடிக்கும். அது வந்து லாஸ்ட் இயர், அதாவது இது நடக்கிறதுக்கு 1 year முன்னாடியே அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் நான் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது என்கிட்ட சொல்லியிருந்தார். நான் என் டீம் கிட்டலாம் ஷேர் பண்ணியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சதுப்பா, சூப்பராக இருந்தது,
எனக்கு ரொம்ப பிடிச்சி இப்படி சொல்லியிருந்தார். ஸோ இந்த வாட்டியும் வந்து ரொம்ப என்னோடய ஒர்க்கும் சரி, நான் பேசின நிறையா விஷயங்களும் சரி, அவர் திருப்பி அங்கே ஒரு வாட்டி இப்படி பேசுனீங்களா, சார் அதை பார்த்தீங்களாண்ணா, ஆமாம் அப்படிலாம் சொல்லும்போது என்னது பயங்கரமாக இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த லைன் சொன்னோம். லைன் சொல்லிவிட்டு அவருக்கு வந்து ஐடியா ரொம்ப பிடிச்சிது. பட் கேட்டார், அப்பா நான் வந்து ஏதாவது ஒரு காமெடியாக ஃபேமிலியாக ஒரு மூக்குத்தி அம்மன் மாதிரி டக்குன்னு பண்ணுற மாதிரி கேட்டால் நீங்கள் என்னப்பா இவ்வளோ பெருசாக இருக்குது. நான் சொன்னேன், இல்லை சார் நான் விஜய் சார் படம் பண்ணுறேன், 1 year டைம் இருக்கும் அப்படின்னும் போது நான் கரெக்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 1 yearன்னு சொன்னீங்க. ஆமாம் 1 year சார். 1 year அப்படின்னு. ஆமாம் சார், நான் பதாய் ஹோவே 5 மாதம் உட்காந்து திருப்பி எழுதி தான் வீட்டில் விசேஷம் பண்ணுறோம். ஸோ உங்களை வச்சு பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய டைம் வேணும். அப்போ தான் வந்து உங்களுக்கும் முடியும் போது சூப்பராக பண்ணோம். இப்போ விஜய் சாரை கொடுத்து என்கிட்ட ஒரு 200 கோடி ரூபாய் கொடுத்து படம் பண்ணுங்கன்னா அந்த 200 கோடி ரூபாவை எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியணும். அந்த 200 கோடி ரூபாய் பார்க்குற ஆடியன்ஸுக்கு எவ்வளோ சந்தோஷம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியணும். இதை வந்து சிஜியில் எடுக்கணும், இதை வந்து லைவில் எடுக்கணும், இந்த சிஜியை இங்கே போய் பண்ணணும், இந்த இடத்துல இப்படி பண்ணணும், இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து விஜய் சாருக்கு ஏற்ற மாதிரி இங்கே மாற்றலாம், ஆனால் இங்கே வந்து விஜய் சாருக்கு ஏற்ற மாதிரி மாற்றினா கரெக்டாக இருக்காது, இது ஃபேமிலிக்காக ஆடியன்ஸுக்காக பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் எடுக்கணும்னா அந்தளவுக்கு எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வேணும். ஸோ நான் அந்த டைம் வேணும்னும் போது அவர் சொன்னார், ஓகே சூப்பர், வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் கூட சொல்லுங்கள். நான் சொன்னேன், சார் எனக்கு அர்ஜென்சியே இல்லை, நான் இங்கே ரொம்ப வருஷம் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் எல்லாருமே இப்போ வந்து 67 இவர் பண்ணுறாரு, 68 பண்ணுறாங்கன்னா எனக்கு 67 பண்ணலனாலும் பரவாயில்ல, 77 பண்ணுறேன், நான் 87 பண்ணேன். இதே தான் நான் எக்ஸாக்டாக சொன்னேன், சிரிச்சுக்கிட்டே நான் சொன்னேன் 87 பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பட் ஆனால் எனக்கு பர்சனலாக இப்போ அவர் கேட்டதுக்கும் இதுக்கு என்னென்னா, இப்போ அஜித் சாருக்கு படம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆசை தான். இப்போ அதே தான் விஜய் சாருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் வந்து அமையணும். எனக்கு நீங்கள் சொல்லும் போதே நீங்கள் கதை அங்கே எப்படி சொல்லியிருப்பீங்கன்னு அந்த ஒரு இதுதான் அது வந்து ரொம்ப நாங்கள் வந்து ரொம்ப ரசித்து தான் பண்ணோம் அந்த கதையை. நீங்கள் வழக்கமாக நார்மலாக பேசும்போது உங்களையும் மீறி வந்து எல்லா படமும் ரெஃபரன்ஸ் சொல்லுவீங்க. அதே மாதிரி தான் சொன்னீங்க. ரெஃபரன்ஸ் இல்லை, சரி நான் படம் பார்த்து வளர்ந்த பையன். ஸோ அதுலேயும் வந்து அந்த படத்தோட விஷயம்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் மூக்குத்தி அம்மனில் பார்த்தீங்கன்னாலும் வந்து முக்கியமான டைம்லலாம் சினிமா பாட்டு ஒன்று வரும், சினிமா பாட்டு ஏதாவது ஒன்று வரும். அந்த பாஷா படத்தில் வந்து ஒரு இருக்கிறத வச்சுருப்போம். அதே மாதிரி இந்த படத்துலேயே ஒரு ஃபேமிலியாக பண்ணுற ஒரு ஃபேமிலியாக இருக்கிற ஒரு அட்வென்ச்சர் கதை மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அஜித் சாருக்கு கேட்டாங்க, அவர் கேட்டார். எனக்கு வந்து என்னென்னா, இன்ஃபேக்ட் இன்னொரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து வேறு ஒரு பெரிய ஸ்டார் சொல்லி இவங்களுக்கு படம் பண்ணுவீங்களா அப்படி கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், சொல்கிறீங்களா போயிட்டு? நான் சொன்னேன், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நான் போய் சொல்கிறேன். ஸோ நான் இப்போவும் அதான் சொல்லேன், எனக்கு அஜித் சார் கூட பண்ணுறதும் ஆசை, இல்லை விஜய் சாரோட பண்ணுறதும் எனக்கு ஆசை தான். பட் ஆனால் அதுக்கு ஒரு டைம் வரும். ஐ எம் நாட் இன் அ டெஸ்பரேட் இது இப்போ நான் பண்ணியே ஆகணும், இப்போ பண்ணல, ஏன் பண்ணல அப்படின்னு பண்ணேன். ஆனால் நல்லா பண்ணணும், செமையாக பண்ணணும். எனக்கு அந்த எல்லாத்துலேயுமே அதுதான். நீங்கள் வேலையாக இப்போ 1.5 வருஷத்துக்கு ஒரு படம் எதுக்கு ரிலீஸ் பண்ணுறீங்க? நான் வருஷத்துக்கு 4 படம் கூட நடிக்கலாம். ஆனால் 1.5 வருஷம் இப்போ அந்த 3 படமே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது அதுதான் என்னோட அடுத்த வேலையை நல்லா பண்ண முடியும். ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சா ஒரு 4 தடவை யோசிப்பேன். அப்புறம் சொல்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக சொல்லிடலாமா அப்படின்னு யோசிப்பேன். அப்புறம் சொல்லும்போதே கரெக்டாக சொல்கிறோமான்ற டவுட் வரும். சொல்லி முடித்த பிறகு கரெக்டாக தான் சொல்லியிருக்குமா அப்படின்னு வரும். ஏன்னா அந்த யோசிக்கிறதுக்கும் அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் இருக்கிற அந்த கேப் இருக்குல்ல, அந்த விஷயம் வந்துட்டு எப்படி உங்களுக்கு பழக்கமாக? அதாவது இது வந்து 2 வே, இது வந்து ஒரு 2 way sword மாதிரி அப்படி தான் நான் நினைப்பேன். என்னென்னா, மைண்டில் ஒன்று தோணும், அதை வந்து இமீடியட்டாக சொல்லிட்டோம் அப்படின்னா அதனால நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம். ஆனால் இது வந்து ரேடியோவில் வேலை செஞ்சதுனால லைவாக ஷோ பண்ணுறதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணும்போது இங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு தான் வெளில வரும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு 5 வருஷத்துக்கு வந்து அதுதான் சொல்லியே கொடுத்தாங்க. அதுதான் நான் கற்றுக்கிட்டேனே. ஸோ ஒரு பாயிண்ட் வரைக்கும் தாட்டில் கண்ட்ரோல் இருக்காது, வாயில் கண்ட்ரோல் இருக்கும். நான் சொல்கிறது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைவாக போகிற ஒரு ரேடியோவில் போயிட்டு நான் ஒரு கெட்ட வார்த்தையை பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க, லைசன்ஸே கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ வார்த்தையில் கண்ட்ரோல் இருக்கும், ஆனால் தாட்டில் இருக்காது. அதனால தான் நான் முன்னாடி கடந்த காலங்களில் ஃபார் எக்ஸாம்பிள் டிமானிட்டைசேஷனுக்கு நான் ஒரு வீடியோ போட்டேன். நான் மதுரை ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கேன். மதுரையில் ஏதோ ஒரு எந்த ஊர் மறந்து போச்சு, பறவைன்ற ஊரில் வந்து ஒரு கல்யாணம். நான் போயிட்டுருக்கேன் காரில், எல்லாம் ஏடிஎம் வாசலில் கூட்டமாக இருந்தாங்க. என்ன கூட்டமாக நிற்கிறாங்க, இந்த 500-1000 நோட்டை பிளான் பண்ணேன். அப்போ வண்டி நிறுத்து, இந்தியா வல்லரசு ஆகிடும், இதுதான் நான் சிவாஜி படத்தில் பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு. ஸோ இங்கே என்ன வந்ததோ டபால்னு அதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி போடும்போது எனக்கு அது என்ன, அதனால் என்ன நடக்கும் நல்லது, அதனால் எவ்வளோ கெட்டது இருக்குது, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் ஏதோ ஒரு பொருளாதார நிபுணர் மாதிரி அப்படி பண்ணிட்டேன். ஸோ அந்த டைமில் வந்து அந்த மெச்சூரிட்டி இல்லை சார். அதாவது இங்கே வருது, இங்கே வந்துடும், வார்த்தை கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் சொல்கிறது தேவையில்லையான்ற யோசிக்கிறது இருக்காது. பட் ஆனால் ஒரு வாரத்தில் தெரிஞ்சது இது நம்ம பேசினது தப்பான விஷயம். ஏன்னா எனக்கு தெரியவே தெரியாது. நான் நினச்சேன் சிவாஜி படத்தில் கருப்பு படம் முடிஞ்சுன்னா இந்தியா முன்னேறுனா, அப்போ கருப்பு படத்தை ஒழிக்கிறது தான் அது பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ 1 வீக்கில் நான் பண்ணது தப்புனா கூட முதல்ல நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதுதான் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ரொம்ப நாள் கழித்து உங்ககிட்ட ஒரு கேள்வி வந்திருக்கு சார், நார்மலாக எதாவது இருக்கா சார், நான் ஒன்றும் இல்லை சார் அவ்வளோதான் சார் அப்படின்னு. அதாவது அவர் ரொம்ப ஒரு சாந்தமாக, கான்ஃபிடென்ட்டாக, மெச்சோர்டாக, சைலண்ட்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண, டென்ஷன் வெளியே காமிச்சிக்க மாட்டார்.
அவர் முகத்தில் ஒன்னே ஒன்று போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு சொன்னார்னா அப்போ அவர் கோபமாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். எஸ், இவர் தான் குமாரன். இவர் வந்து என்னோட பெஸ்டஸ்ட்டு ஃப்ரெண்டு. உலகத்துலேயே ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு இவர். ஸோ என் கூட வந்து ரொம்ப வருஷமாக இருக்கார். என்னோடய டஃப் டைம்ஸ் எல்லாத்துலேயுமே அவர் இருந்திருக்காரு. என் தாத்தா வந்து என் தங்கச்சிக்கு சென்னையில் கல்யாணம். என் தாத்தாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு. நான் ஒன்று கல்யாண வேலை பண்ணணும், அதுக்கு காசுக்கு அரேஞ்ச் பண்ணணும், தாத்தா ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கணும். நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியலனாலும் இவர் நைட்டு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் தாத்தாவோடு இருந்துட்டு பகல் ஃபுல்லாக கல்யாண வேலை பார்த்துட்டு திருப்பினேன். ஸோ அந்த மாதிரி என் வாழ்க்கையில் முக்கியமான டஃப்பான எல்லா டைம்லேயும் இருந்திருக்காரு. இப்போ என்னோடய டீமில் அவரும் ஒரு முக்கியமான மெம்பர், குமாரன். தேங்க்யூ. என்னை எப்போ காஞ்சிபுரம் அனுப்புவீங்க? என்ன செல்லம்? என்னை எப்போ காஞ்சிபுரம் அனுப்புவீங்க? அதுதான் அவங்க கேள்வியா? இவர் என்னென்னா குமாரனுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. ஆனால் இப்போ தானே, ரொம்ப இப்போ தான் இல்லை, ஒரு குழந்தை இருக்குது. இப்போ வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னு பிளான் பண்ணுறாரு தெரியல. பட் ஸ்டில் அவர் வீட்டில் விசேஷத்துக்கு ஒரு அவர் எப்படின்னா மண்டே இந்த படத்தை நிறைய தடவை பார்க்குறாருல, மண்டே டு ஃப்ரைடே வந்து அதாவது வேலை 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 ஆம்பளைக்கு வேலை இல்லை பொம்பளைக்கு அந்த மாதிரி வேலை செய்வார். ஒரு நிமிஷம் நிற்க மாட்டார், எது சொன்னாலும் செய்வார். கரெக்டாக ஃப்ரைடே காலில் அவர் கை உதறும் இப்படி. நானும் அவரும் செல்லம் செல்லம் தான் கூப்பிடுவான். செல்லம் செல்லம் ஒரே பிரச்சனை செல்லம் அப்படின்னாரு. என்ன செல்லம் ஆச்சு? என்ன செல்லம் காஞ்சிபுரத்தில் என்ன செல்லான்னு? செல்லம் காஞ்சிபுரத்தில் என்ன செல்லான்னு? இல்லை செல்லம் காஞ்சிபுரத்தில் நாளைக்கு கவர்மெண்ட் ஹாலிடேவா செல்லம் அப்படின்னாரு. செல்லம் இதில் என்ன செல்லம் பிரச்சனை? இல்லை செல்லம் வீட்டுக்கு போகணுமா? ஆமாம். ஆனால் இது வந்து ஃப்ரைடே காலையில் 11 o'clock கை நடுக்க ஆரம்பிக்கும். ஒரு 7 மணி வரைக்கும் இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவரை திங்கக்கிழமை காலையில் தான் பார்க்க முடியும். ஸோ அவர் ஒரு வீடு, ஒய்ஃபும் குழந்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் இப்போ இந்த படம் வேலைனால கடந்த கொஞ்ச நாளாக நீங்கள் எதுவுமே கேட்கலையே. அதான் காஞ்சிபுரத்துக்கு இன்னும் ஒரு 4 நாள் பல்ல கடிச்சிக்கிட்டேன்னா நிரந்தரமாக காஞ்சிபுரத்தில் இருந்துடலாம். இவர் தான் கார்த்திக். இவரை பற்றி சொல்லணுன்னா, இவர் முதல்ல வந்து எங்கள் டீமில் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கேண்டிடேட்டாக வந்தார். என்னென்னா ஐஸ்வரி கணேஷ் அங்கிளுக்கு இவர் ரொம்ப தெரியும், என்னோடய ப்ரொடியூசர். அவர் வந்து என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இந்த ஆக்டரை போடுங்க, இந்த கேமராமேனை போடுங்க, இந்த மியூசிக் எதுவுமே கேட்டதில்லை. அப்பா கார்த்திக்னு ஒரு பையனை அனுப்புகிறேன், அவனை உன் டீமில் சேர்த்துக்கோ அப்படின்ட்டார். எங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி செம வெறுப்பு. என்னென்னா எங்கள் டீமே வந்து இந்த ரெக்கமெண்டேஷன்லேயே யாரும் வரமாட்டாங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு ஏற்கனவே. அதனால் திடீர்னு ஒரு புதுசாக ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்கன்னு, அதுவும் ஐஸ்வரி கணேஷ் அங்கிளே பண்ணுறாரு அப்படின்னும் போது எங்களால் எதுவும் சொல்ல முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, யாரா அவன் கார்த்திக் ரெக்கமெண்டேஷனில் வரான் அப்படி சொல்லிட்டு அப்படி தான் வந்தார். மூக்குத்தி அம்மன் ஃபுல்லாக ஷூட்டிங்கில் இருந்தார், ரைட்டிங்கில் இல்லை. அவர் ரைட்டிங்கில் இருந்தியா? ஷூட்டிங்கில் இருந்தார். நல்லா வேலை செய்வார், பயங்கரமாக செய்வார். ஆனால் வேணுன்ட்டே நான் வந்து ஏய் அந்த ரெக்கமெண்டேஷனை கூப்பிட்றா, ரெக்கமெண்டேஷன் நீங்கள் வா அப்படின்லாம் சொல்லுவேன். பட் ஆனால் மூக்குத்தி அம்மன்லேருந்து டைம்லேருந்து இப்போ இந்த வீட்டில் விசேஷம் நாங்கள் லாஸ்ட் டே ஷூட்டும் போது எல்லாருக்குமே அவார்ட்ஸ் கொடுப்போம். லைட்மேன்லேருந்து எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்கள பற்றி சில வார்த்தைலாம் பேசி, அது இப்போ எப்படி நீங்கள் ஷோ பண்ணுறீங்க அந்த மாதிரி நாங்கள் அங்கே ஸ்பாட்லேயே பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து இவரை ஸ்டேஜுக்கு கூப்பிடும்போது யூனிட்டில் வந்து அதான் அடுத்ததாக சரவணன் சார் அப்படின்றேன், ஆர்ஜே பாலாஜி இப்படின்றாங்க, ஜெகன் அப்படின்றேன் இப்படின்றாங்க, இப்படி தாங்க கார்த்திக் அப்படின்னா மொத்தம் ஆடிட்டர் கார்த்திக் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்ச ஒரு 200 பேரும் கை தட்டினாங்க. எனக்கு அப்போ தான் பயங்கர ஆச்சரியம். எங்கேருந்து வந்து அவர் வந்த இடத்துலேருந்தும் இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக அந்த யூனிட்டே வந்து இவர் பயங்கரமாக நம்பிச்சு. இவர் தான் அவங்க கிட்டேருந்து பெஸ்ட்டு வேலையை வாங்கினார். எங்கள் டீமோட ஒரு முக்கியமான அசெட் இவர் கார்த்திக். அண்டு நார்மலாக இன்னொரு விஷயம் வந்து கார்த்திகோட அப்பா வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஆதித்யா டிவி வச்சு அதில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு கவுண்டமணி செந்தில் ஜோக்கு வச்சாலும் இப்படி தான் பார்ப்பார். அவர் வந்து வீட்டில் விசேஷம் படத்தை பயங்கரமாக சிரித்து பார்த்து இவன் வந்து ஒரு எனக்கு இது அனுப்பிச்சிருந்தான், ஒரு என்னது வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தான். அவங்க அப்பா பேசினது பார்த்தா, என்னது உங்கள் அப்பாவா? அவங்க அப்பா எப்படின்னா அந்த பழைய அந்த சங்கிலி முருகன் மாதிரி, இப்போ இருக்கிற சங்கிலி முருகன் சாஃப்டான இருப்பார், பழைய வில்லனாக நடிக்கிற அந்த மாதிரி வந்து ரொம்ப எப்பவுமே ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அவரே சிரிச்சிருக்காரு, சந்தோஷமாக இருக்காருன்றது லேட்டஸ்ட்டு உபரி தகவல். கேளுங்க கார்த்திக், இவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்கேன், நல்லதாக அவர் மாதிரி கேட்காம ஏதாவது கேளுங்க. என்னன்னா இப்போ படம் சக்ஸஸ் ஆன அப்புறம் வந்து எல்லாரையும் ஃபாரின்லாம் கூப்பிட்டு போவாங்க டீமை. அந்த மாதிரி என்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னு கேட்க சொன்னாங்க சார். டீம் ரிக்வெஸ்ட். சம்பளம் வராது பரவாயில்லையா? இல்லை இது ஃபாரின் போகிறதோ இல்லை, நாங்களே ஒரு வாட்டி சிங்கப்பூர் போகலான்னு நினச்சோம் இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம். ஏன்னா எங்கள் டீமில் சிற்றரசன் ஒருத்தர் இருக்கார், அவங்க அப்பாவோட தவசம் இன்றைக்கி ஊருக்கு போயிருக்காரு. ஸோ அவரோட ஊரில் எப்படின்னா புதுக்கோட்டை, அந்த ஊர்லேருந்து சிங்கப்பூர் போனால் தான் நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு ஊர் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஊர்லேருந்து வர்றது அவர் சொன்னார், நான் சினிமாவுக்கு வந்ததுனால சிங்கப்பூர் போகல அப்படின்னா சொன்னேன். படம் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ காட் வில்லிங் சிங்கப்பூர் போகலாம், ஆனால் எப்போலாம் சொல்ல மாட்டேன், அது ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா இது வந்து நாங்கள் முன்னாடி இந்த படம் ஓடல இல்லை எப்படி பண்ணதெல்லாம் இல்லை,
கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் நல்லா பண்ணும்போது நாங்கள் போகும்போது யாரும் கலாய்க்க மாட்டாங்க. பட் ஆனால் முன்னாடியே நாங்கள் நினச்சது வந்து சிட்டு ஃபேமிலிக்காக. ஏன்னா அவங்க ஃபேமிலியில் அவங்க அண்ணன் சிங்கப்பூர் போயிட்டார். நீ என்ன தான் இப்போ சினிமாவில் நான் டேரக்டரே ஆனாலும் போடா நீலாம் என்ன சிங்கப்பூர் எங்கே போனேன் அப்படின்வாங்க, அப்படின்னு நம்ம போகலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ அதுதான் எங்களோட திட்டம். அதுதான் வந்து இல்லை, நான் வந்து விஜிபி மெரைன் கிங்டம்னு பக்கத்தில் ஏதோ ஒரு தெருவில் இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா மெரைன் கிங்டம் உள்ளே இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ இதை கொடுத்த விஜிபி மெரைன் கிங்டமுக்கு ரொம்ப நன்றி. என் குழந்தைங்களோட நான் இங்கே ஒரு 3-4 வாட்டி வந்திருக்கேன். அவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். நிஜமாலே தான் சொல்கிறேன். இது வந்து ப்ரொமோஷனுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னு சொல்ல 3 டைம்ஸ் வந்திருக்கேன். இன்னைக்கு காலையிலே வந்து ரொம்ப சீக்கிரம் வச்சுட்டாங்கன்றனால வர முடியல. பட் குடும்பத்தோடு இதை பார்க்குறவங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நிறைய மீன் பார்க்கலாம், ஜாலியாக இருக்கலாம், குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இந்த இடம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெவாட்டியாவே தெவாட்டியாவே ராகுல் தெவாட்டியாவே. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Meenakshi Faculty of Physiotherapy and Occupational Therapy. Admissions open for BPT, MPT and BOT. Apply now.